திருச்சிற்றம்பலம். நம பார்வதி பதையே ஹரஹர மகாதேவா. நால்வர் பற்றாளியம் உயிர் துணையே. குருவர்களின் திருவர்களின் திருவடிகளை என் மனம் மொழி மெய்களால் வணங்கி நிற்கின்றேன். இன்றைக்கி நம்ம பார்க்குறது 2ஆம் திருமுறை 110வது பதிகம் திருமாந்துறை. திருமாந்துறை திருச்சி அருகில் திரு லால்குடிக்கு மேற்கே 5 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கின்றது. இறைவர் திரு ஆம்பிரவணநாதர், இறைவி அருள்மிகு அழகம்மை, தீர்த்தம் காயத்ரி தீர்த்தம், தலவிருஷம் மாமரம், மருத்துவர்களும் கண்ணு முனிவர்களும் பூசித்து பேறு பெற்ற தலம். இந்த தலத்துக்கு ஆம்பிரவனம் என்ற பெயரும் உண்டு. ஆம்பிரவனம்னா மாமரங்கள் உள்ள காடு என்பது பொருளாம். மாந்துறை காவிரியின் வடக்கு பக்கத்தில் உள்ளது. அதனால் இதுக்கு வடகரை மாந்துறை என்ற பெயரும் திருமாந்துறைக்கு உண்டு. தென்பகுதியில் உள்ள தென்கரை மாந்துறை வைப்புத்தலமாக வைத்து போற்றப்படுகின்றது. இப்போ நம்ம பதிய பொருள் பார்க்கலாம். திருச்சிற்றம்பலம். செம்பனார் தருவேங்கையும் ஞாழலும் செருந்தி செண்பகமானே கொம்பு மாரமும் மாதவி சுரப்புனை குறுந்தலர் பரந்துந்தி அம்பொன்னேர்வர் காவிரி வடகரை மாந்துரை உரைகின்ற எம்பிரான் இமையோர் தொழு பைங்கழல் ஏத்துதல் செய்வோமே. செம்பொன்னை ஒத்த வெங்கை மலர், ஞாழல் மலர், செருந்தி மலர், செண்பக மலர்கள், ஆனைக்கொம்பு, சந்தன மரங்கள், ஆரம்னா சந்தனம், சந்தன மரங்கள், மாதவி மலர், சுரப்புன்னை மலர், குறுந்தலர் மலர், இவைகளெல்லாம் இந்த மலர்களெல்லாம் காவிரி ஆறு அடித்து கொண்டு கரையில் சேர்க்குமா. அப்படி சேர்க்கக்கூடிய கரையில் வீற்றிருக்கக்கூடிய எம்பிரான் அவர்கள் இமையவர்கள் தொழுதெழ, மாணவர்கள் தொழுது எழும்படி இந்த மாந்துறையில் வீற்றிருக்கக்கூடிய இறைவனை நம்ம அவனுடைய திருவடிகளை வணங்குவோம் அப்படிங்கிறார். ஏத்துதல் செய்வோமே அப்படிங்கிறார். திருவடிகளை நம்ம வாழ்த்தி வணங்கி நிற்போம் அப்படிங்கிறார். பெருமான் பூவும் நீரும் கொண்டு அன்போடு வழிபடக்கூடிய பூசையை விரும்பி ஏற்பவர். அந்த பெரும்புலர் காலை மூழ்கி பித்தர்க்கு பத்தராகி அரும்போடு மலர்கள் கொண்டு அங்கு ஆர்வத்தை உள்ளே வைத்து விருப்பத்தோடு பூவும் நீரும் கொண்டு வழிபடக்கூடியதை விரும்பி ஏற்கக்கூடியவன் இறைவன். அப்பி நீரோட அழகு கை கொண்டிலர் பூப்பை கூடை புனைந்து சுமந்திலர். சுமந்து வரணுமா பூவை, அவ்வளோ பூவை எடுத்துகிட்டு பெருமானுக்கு அபிஷேகம் அர்ச்சனை செய்து போற்றி வழிபடணும் அப்படிங்கிறது. நிலை பெருமாறு எண்ணுதியேல் நெஞ்சே அழகிட்டு மெழுக்கிட்டு பூமாலை புனைந்தேத்தி, அந்த பெருமானுக்கு பூமாலையும் பாமாலையும் புனைந்து ஏற்றணும் அப்படிங்கிறார். அதை நம்ம செய்வோமே அப்படிங்கிற 2வது பாடல். விழவு தேனோடு சாதியின் பழங்களும் வேய்மணி நிறந்தொந்தி அளவி நீர்வர் காவிரி வடகரை மாந்துரை உறைவான துழவ மால் மகன் ஐங்கனை காமனை சுட விழித்தவன் நெற்றி அழகவாழ் நுதல் அறிவை தன் பங்கனை அன்றி மற்றறியோமே. விழவுனா விளாங்கனி. முதல் பாடலில் பூ மலர்களாக சொன்னவர் இப்போ பழங்கள், பல வகை சாதி உள்ள பழங்களையும் கொண்டு சேர்க்குமா. வேய்மணினா முத்துக்கள், மூங்கில் முத்துக்களும் கொண்டு உந்தி தள்ளுமா காவிரியாறு. அப்படி உந்தி தள்ளக்கூடிய இடத்தில் இருக்கின்ற வடகரை மாந்துறையில் வீற்றிருக்கின்ற பெருமானை, மன்மதனை எரித்த நெற்றிக்கண் உடையவனை, வளைந்த புருவங்களை உடைய அம்மையை பாகமாக உடையவனை அன்றி மற்ற அறியோமே அப்படிங்கிறார். அம்மையை பாகமாக உடையவனை தவிர நம்ம வேற எதையும் அறியாது பெருமானையே அறிந்து வழிபடணும் அப்படிங்கிறார். திருவருளே நமக்கு ஆதாரமாய் நின்று நம்மை தாங்குகின்றது. திருவருளை சிந்தித்து உணர்ந்தாலன்றி நமக்கு முக்தி பேறு கிடைக்காது என்பதை உணர்ந்து பெருமான் திருவடிகளே வழிபட இறைவன் தன் திருவருள் சக்தியோடு ஏய்ந்து நிற்பவன் என்பதை உணர்ந்து வழிபடுவோம் அப்படிங்கிறார். 3வது பாடல். கோடு தேன் சொறி குன்றிடை பூகமும் கூந்தலின் குலைவாரி ஓடு நீர்வர் காவிரி வடகரை மாந்துரை உரை நம்பன் வாடினார் தலையில் பலி கொள்பவன் வானவர் மகிழ்ந்தேத்தும் கேடிலா மணியை தொழலல்லது கெழுமுதல் அறியோமே. கோடுங்கிறது யானையின் தந்தம். காவிரியாறு வடகரையில் வீட்டு இருக்கக்கூடிய மாந்துரை பெருமானுக்கு யானை தந்தம், கமுகு, அந்த மலர்கள், தேன் சொறி, தேன் போன்ற இனிமை உடைய கமுகு மலர்கள், அதையெல்லாம் கொண்டு காவிரி ஆற்றில் காவிரி அலைகள் கொண்டு சேர்க்கும். கேடிலா மணி, குற்றமில்லாத பேரின்ப பொருள், அவனை மகிழ்ந்து ஏற்றுபவர்களுக்கு வினைகளை நீக்கி இன்பத்தை வழங்கக்கூடிய கேடிலா மணியை தொழுதல் அல்லது வேறு ஒன்றும் அறியாமை அப்படிங்கிறது. அவன்
பெருமான் திருவடிகளே தொழுவதே இந்த உயிர்கள் இன்பத்தை பெறுவதற்கு வழி அப்படிங்கிறனால அவன் பெருமானை சென்று தொழுவோம். இலவம் ஞாழலும் ஈஞ்சொடு சுரப்புன்னை இளமருது இலவங்கம் கலவி நீர்வரு காவிரி வடகரை மாந்துரை உரை கண்டன் அலைகொள்வார் புனல் அம்புலி மத்தமும் ஆடர உடன் வைத்த மலையை வானவர் கொழுந்தினி அல்லது வணங்குதல் அறியோமே. இந்த 3 பாடல்களையும் எல்லா பாடல்லையும் அப்படிதான் இருக்கா. 2 எதிர்மறை வைத்து திருஞான சம்பந்த பெருமான் பாடியிருக்கிறார். அறிவேதன் பங்கனை அன்றி மற்ற அறியோமே, தொழல் அல்லது எழுமுதல் அறியோமே, கொழுந்தினை வானவர் கொழுந்தினை அல்லது வணங்குதல் அறியோமேன்னு 2 எதிர்மறைகளாக வைத்து பாடியிருக்கின்றார். அந்த 2 எதிர்மறைகளை வைத்து சொல்லுதல் அந்த சொல்லக்கூடிய அந்த பொருள் கருத்தை வலியுறுத்தி சொல்வதற்காக சொல்லுவது அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லா பாடல்கள்லையும் இந்த காவிரியாரை அடுத்து கொண்டு வரக்கூடிய சிறப்பு மிக்க மலர்கள், மரங்கள், தந்தம், முத்துக்கள் அப்படின்னு எல்லா பாடல்களையும் சொல்லி சொல்லி பாடியிருக்கிறாரு திருஞான சம்பந்த பெருமான். இதில் கொங்கு மரம், செண்பக கட்டைகள், பருத்தி, விடை மலர்கள் இதெல்லாம் உந்தி வரக்கூடிய காவிரியாறு. அதில் உறைந்து இருக்கக்கூடிய இறைவனே பாங்கினால் தீபமும் தூபமும் காட்டி பாட்டவி மலர் சேர்த்தி வானவர் கொழுந்தினை அல்லது அந்த வானவர்களின் தலைவனை வழிபட்டு போற்றி நிற்பது அன்றி வணங்குதல் அறியோம் அப்படிங்கிறார். 5வது பாடல். கோங்கு செண்பகம் குறுந்தொடு பாதிரி குறவிடை மலர் உந்தி ஓங்கி நீர்வரு காவிரி வடகரை மாந்துரை உறைவானை பாங்கினாலிடும் தூபமும் தீபமும் பாட்டவி மலர் சேர்த்தி தாங்குவார் அவர் நாமங்கள் நாவினில் தலைப்படும் தவத்தோரே. திருமாந்துரையில் வீற்றிருக்கக்கூடிய இறைவனுக்கு பாங்கினால் முறைப்படி நாளும் ஆர்வத்தை உள்ளே வைத்து பூவும் நீரும் கொண்டு அபிஷேகம் செய்து தீபம் காட்டி பாட்டவி பெருமானுக்கு நெய்வேத்தியமும் மலர் கொண்டு போற்றி செய்து வழிபடக்கூடி அவன் நாமங்களை நாவினால் வழிபடுவர். நாவினால் கூறி நாமங்களையும் திருமுறைகளையும் நாவினால் கூறி வழிபடக்கூடிய சிவபூஜை செய்பவர்களுக்கு அவரே தவம் செய்தவர்கள் அப்படிங்கிறார். இந்த சரியக்கிரிய யோகம்ங்கிற அந்த வாக்கால் மனதால் காயத்தால் வழிபடக்கூடிய தவம் உடையவர்கள், அவர்களை நாளும் சிவபூஜை செய்பவர்களே தவம் செய்தவர்கள் அப்படிங்கிறார். 6வது பாடல். பெருகு சந்தனம் காரகில் பேலியும் பெருமரம் நிமிர்ந்தொந்தி பொருது காவிரி வடகரை மாந்துரை புனிதனியம் பெருமானை பரிவினால் இருந்து இரவியும் மதியமும் பார்மன்னர் பணிந்து ஏத்த மருதவானவர் வழிபடும் மலரடி வணங்குதல் செய்வோமே. பரிவினால் இருந்து அன்போடு இரவியும் மதியம் சூரியனும் சந்திரனும் இந்த உலகத்தில் உள்ள மன்னர்களும் பணிந்து ஏத்தும்படி வானவர்களும் பணிந்து ஏத்த மருதமானவர் வழிபடும் மருத்துக்கள் வழிபடும் இறைவனின் திருவடிகளை நாமும் வணங்குதல் செய்வோம் அப்படிங்கிறார். அந்த முதல்ல சந்தனம், இந்த பீலி, மயில் பீலி இதெல்லாம் கொண்டு வந்து வழிபடுமா, அதுபோல் நாமும் பெருமான் திருவடியிலே மலர் கொண்டு வழிபடுவோம் அப்படிங்கிறார். 7வது பாடல். நரவம் மல்லிகை முல்லையும் அவ்வளும் நான் மலர அவை வாரி இரவில் வந்தெறி காவிரி வடகரை மாந்துரை இறை அன்று அங்கு அரவனாகிய கூற்றினை சாடி அந்தணன் வரைவில்லால் நிறைய வாங்கியே வலித்து எயில் எய்தவன் நிறைக்கழல் பணிவோமே. மனமுள்ள மல்லிகை முல்லை மலர்களை கொண்டு இறைவனை ஆளும் சிவபூஜை செய்து வழிபட்ட மார்க்கண்டேயன் வழிபடும் பொழுது வந்து யமனை உதைத்த இறைவன் அந்தணன் வரைவில்லால் மேருமலையை வில்லாக வளைத்து முப்புறங்களையும் தேவர்களை காத்தல் பொருட்டு முப்புறங்களையும் அழித்த இறைவன் அவனுடைய திருவடிகளை நாம் பணிவோம் அப்படிங்கிற 8வது பாடல். மந்தமார் பொழில் மாங்கனி மாந்திட மந்திகள் மாணிக்கம் உந்தி நீர்வரு காவிரி வடகரை மாந்துரை உறைவானை நிந்தியா எடுத்தார்த்த வல்லரக்கனை நெறித்திடு விரலானை சிந்தியா மனத்தார் அவர் சேர்வது தீநெறி அதுதானே. 8வது பாடல். ராவணன் வரலாறு. அவனை அடர்த்து அருள் செய்த இறைவனை சிந்தியா மனத்தார், அந்த பெருமான் திருவடிகளை சிந்தியாது மனதில் வைத்து வழிபடாது இருக்கக்கூடியவர்கள் சேர்வது தீநெறி அதுதானே அப்படிங்கிறார். பூவும் மலரும் கொண்டு வழிபாடு செய்யக்கூடிய போற்றி வழிபடக்கூடியவர்கள் தவத்தோரேன்னு சொன்ன திருஞான சம்பந்த பெருமான் சிந்தியா மனதில் வைத்து சிந்திக்காதவர்கள் தீநெறி அதுதானே சேர்வது
அப்படிங்கிறார். ரொம்ப நீல மாமணி நித்தில தொத்தொடு நிறைமல நிறந்துந்தி ஆலியாவர் காவிரி வடகரை மாந்துரை அமர்வானை மாலும் நான் முகம் தேடியும் காண்கிலா மலரடி இணைநாளும் கோலம் ஏத்தி நின்று ஆடுமின் பாடுமின் கூற்றுவன் அழியானே. நித்திலம்னா முத்துக்கள், மணிகளையும் முத்துக்களையும் கொண்டு வந்து காவிரி ஆறு சேர்க்குமா. திருமாலும் பிரம்மனும் தேடியும் காண முடியாத மலரடி இணை திருவடிகளை நாளும் பெருமானை கோலம் ஏற்றி நீர் ருத்ராக்கம் 5 எழுத்து மந்திரம் இதெல்லாம் அந்த கோலத்தோடு வழிபட ஏற்றி நின்று அந்த பெருமானின் நாமங்களை திருமுறைகளையும் போற்றி வழிபட ஆடுமின் பாடுமின் கூற்றுவன் அழியானே அப்படிங்கிற. ஆடி பாடி வழிபட கூற்றுவன் நம்மை நெருங்க மாட்டான் அப்படிங்கிறார். எப்படி மார்க்கண்டேயன் வழிபடும் பொழுது அந்த யமனை உதைத்து அருள் செய்தானோ அந்த பெருமானின் இணையடிகளை நாளும் வழிபடுங்கள் அப்படிங்கிறார். ஆடிப்பாடி பாடி வழிபடுங்கள் அப்படிங்கிறது. அடிப்பாடி ஏற்றி வழிபடணும் அப்படிங்கிற 10வது பாடல். நின்றொடும் சமன் தேரரும் நிலையில நெடுங்கலை நரவு வேலம் நன்று மாங்கனி கதளியின் பழங்களும் நாணலின் நுரைவாரி ஒன்றி நேர்வரு காவிரி வடகரை மாந்துரை ஒரு காலம் அன்றி உள் அழிந்து எழும் பரிசு அழகிது அது அவர்க்கு இடமாமே. சமன் சாக்கியர் உரை கேளாது மாங்கனி கதளின வாழை பலா முக்கணிகளையும் கொண்டு வந்து பெருமானை வழிபட வரணும். வடகரையில் வீற்றிருக்கக்கூடிய மாந்துரை பெருமானே பலா வாழை முதலிய கனிகள் கொண்டு வந்து வழிபட்டு மாந்துரை ஒரு காலமன்றி ஒரு பொழுதாவது வந்து பெருமானை நான் எனது உள்ளழிந்து நான் எனதுன்ற அந்த தன்முனைப்பு அற்று பெருமானின் திருவடிகளை வழிபடணும் அப்படிங்கிறார். நான் எனதுன்ற செருக்கு அற்ற இடத்துல தான் அன்பு தான் பெருமானின் திருவடிகளை கொண்டு சேர்க்கும் நம்மை. பெருமானின் திருவடிகளுக்கு சரியை கிரியை யோகம்ன்ற அந்த வழிபாடுகளை செய்ய சரியைங்கிறது உடலால் செய்யக்கூடிய புற கை பெருமானுக்கு பூ தொடுத்தல் விளக்கேற்றுதல்ன்ற புற வழிபாடு. கிரியைங்கிறது புறத்தும் அகத்தும் உள்ளத்திலும் வைத்து வழிபடக்கூடிய கிரியை வழிபாடு. யோகம்ங்கிறது பெருமானை உள்வைத்து மனதால் வழிபடக்கூடிய அகபூஜை செய்து வழிபடக்கூடிய யோக நிலை வழிபாடு. இதெல்லாம் செய்து வழிபட நமக்கு அதுவே தவமாகும். அந்த தவமே நமக்கு ஞானம் கிடைப்பதற்குரிய வழி. அதுவே நமக்கு கிடைத்தற்கரிய பரிசு அப்படிங்கிறது. பரிசு அழகிது கிடைத்தற்கரிய செல்வம். அது அந்த செல்வத்தை வழங்குவதற்காக பெருமான் திருமாந்துரையில் இடமாக கொண்டு வீற்றிருக்கின்றார் அப்படிங்கிறார். 11வது பாடல். வரை வளம் கவர் காவிரி வடகரை மாந்துரை உரைவானை சிரம்புறம் பதி உடையவன் கவுனியன் செழுமறை நிறைநாவன் அறை எனும் பணி வல்லவன் ஞான சம்பந்தன் அன்பு உரு மாலை பரவிடும் தொழில் வல்லவர் அல்லலும் பாவமும் இலர்தாமே. திருச்சிற்றம்பலம். வரை வளர் மலைகளில் இருக்கக்கூடிய செல்வங்களை வளமை மிக்கவைகளை நம்ம இவ்வளோ எல்லா பாடல்களையும் பூக்கள் மலர்கள் அப்புறம் முத்துக்கள் சந்தனம் கோடு இந்த மாதிரி கமுகு அப்புறம் மல்லிகை முல்லை சந்தனக்கட்டைகள் இதெல்லாம் அந்த மாங்கனி முக்கணி இதெல்லாம் கொண்டு வந்து செல்வங்களையும் குடிக்கக்கூடிய காவிரி வடகரை மாந்துரை அதில் வீற்றிருக்கக்கூடிய இறைவனை சிரபுரம் பதியில் தோன்றிய கவுனியன் குலத்தில் தோன்றிய திருஞான சம்பந்த பெருமான் சொன்ன அற எனும் பணி வல்லவர். ஹரஹரன்னு பெருமானை பணிந்து வழிபடக்கூடிய அன்புரு மாலை அன்போடு சொன்ன மாலைகளை பரவிடும் தொழில் பாடக்கூடிய அடியவர்களுக்கு அல்லலும் பாவமும் இலர்தாமே அப்படிங்கிறார். துன்பமும் இல்லை பாவமும் இல்லை அப்படிங்கிறார். ஹரஹரங்கிற அந்த நாமம் சொல்லி அன்போடு பெருமான் திருவடிகளை வழிபட வல்லவர்களுக்கு அதுவே தொழிலென கொள்பவர்களுக்கு அல்லலும் பாவமும் இல்லை அப்படிங்கிறார். திருச்சிற்றம்பலம். அருள்மிகு அழகம்மை உடனாய் உரையும் திரு ஆம்பர வனநாதர் திருவடிகள் போற்றி போற்றி. அருள்மிகு திருஞான சம்பந்த பெருமான் மலரடிகள் போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம்.